நான் கேக்குறேன், எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசல் தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஞாபகம் வச்சு நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பொம்பளையால சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், புறடியில ஒட்ட முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்திலே ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது. பீன் அவ்வளவுதான், அதை ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவுதான் பெரிய சவுளி கடை ஓனருக்கு புள்ள பிறந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க ஒண்ணு தெரிஞ்சு, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நடுவரா இருந்தாலும் ட்ரெயினர் பிளாட்ஃபார்ம்க்கு தான் அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் வாங்க முடியும், சொந்தமா வாங்கி வச்சுக்க முடியாது. நீ தெரிஞ்சுக்க. நீங்க 5 பேர் ஒண்ணு தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாதிச்சாலும் அசைய சொத்து சம்பாதிச்சாலும் உடல் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுங்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, வாழ்க்கைனா என்ன தெரியுமா? எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான் வாழ்க்கை. தெரிஞ்சுக்க. நானும் சொல்றேன், கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கானு, பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. இதான் வாழ்க்கை தெரியுமா? இதை விட வாழ்க்கை என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி, அவ்வளவுதான் வாழ்க்கை. தெரிஞ்சுக்க. ஆடம்பரமா வாழறவங்க ஆகாயத்தை புதைக்க மாட்டாங்க, 6 அடியில தான் புதைப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப எல்லாரும் கைதட்ட மாதிரி சொல்லவா? வாழ்க்கைனா என்ன தெரியுமா? நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதான் உண்மையில வாழ்க்கைங்கிறது.